அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை நல்லவர் ஆண்டவர். இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், புதிய நாளை தந்தீரே, நன்றி. உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
உமக்கு ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா சுகம் தந்தவரே பலன் தந்தவரே தந்தீரே கொடுத்த சுகத்துக்காக நன்றி. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி. நன்மையும் கிருபையும் தொடரப்பட்டுவதற்காய் நன்றி. எல்லா தடைகளும் விலகினதற்காய் நன்றி. நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அதிகாலை நேர ஆராதனை ஆராதனை மனப்பூர்வமான ஆராதனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே காண்பவரே என்னை காப்பவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதிப்போம் ஆராதிப்போம் பரிசுத்த தேவனை ஆராதிப்போம் மனப்பூர்வமாய் ஆராதிப்போம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்போம் கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயே நோக்கி ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனும் ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனும் ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆமென் 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாம் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனும் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆமென் ஆமென் ஆராதனை இயேசு
தேவனே. அப்பா அப்பா உங்களுக்கு தேடி வந்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, தேடி வந்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா. அப்பா ஜீசஸ் 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 ஜீசஸ், உங்களுக்கு ஆராதனை, சுகம் தரும் தெய்வம், பலம் தரும் தெய்வம், ஆராதனை 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 ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை, அப்பா அப்பா, உங்களுக்கு கிருபாகரனே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இருக்கிறவராக இருக்கிறவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிகாரியே, படைத்தவரே, பரம்பொருளே, உடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த காலை ஆராதனையின் மூலம் அநேக நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயை போல தேற்றி, தந்தையை போல அணைத்து, நண்பரை போல பேசி எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. பலவீன நேரங்களில் தூக்கி சுமக்கிறீர் அப்பா, தடுமாறும் நேரங்களிலெல்லாம் எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இனிமேல் இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே ஆராதிக்க போகிற பிள்ளைகளையும் வேண்டிய கிருபை தந்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடிய காலங்கள், கொடிய நேரங்கள், கொடிய பாவங்கள், கொடிய சூழ்நிலைகள், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போக அனுக்கிரகம் பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீரே. நீதியில் வாழ்வோம், நேர்மையில் வாழவும், தாழ்மையில் வாழவும், உண்மையில் வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். மனிதன் வைத்திருக்கிற கண்ணிகள் கட்டுகளுக்கும் பிசாசின் வஞ்சக வலைகளுக்கும் நாங்கள் தப்பி கடந்து போக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. அலங்கரிக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட மனவாட்டியாய் ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்கென்று எங்களை ஆண்டவரே நீர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆதரப்படுத்தி, ஆஸ்வதித்து மணவாளனுக்கு ஏற்ற மகிமையான ஒரு பாத்திரமாய் உருவாக்கி வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஜெப நேரத்தை அதிக பண்ணும், வேத தியானங்களை அதிக பண்ணும், கிறிஸ்துவின் அடையாளங்களை, கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்தி வாழங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெபங்களும் வேத தியானங்களும் உபவாசங்களும் விழிப்பு ஜெபமும் தேவ ஐக்கியமும் தேவ உறவும் குறைந்து விடாதபடி காத்துக்கொள்ள கத்த ஊரருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும், தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறி போகட்டும், சோம்பலின் ஆவிகள் வெளியேறி போகட்டும், சரீர பலவீனங்கள் வெளியேறி போகட்டும். உற்சாகத்தின் ஆவியினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என எழுதப்பட்டிருக்கிறதே. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த உன்னத பலன், பரலோக பலனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. அன்பின் தேவனுடைய அற்புத கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆறுதலை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரின் மேலும் உடைய கரம் நீட்டப்படவும், தேவனை தொட்டு அற்புதங்களை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபைகளை தாரும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இப்போதே ஜெப குறிப்புகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன் தேவைகளை
உமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் போராட்டங்களை அவர்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் காரியங்களை அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அப்பா, இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். அதை பார்க்கிற தேவன் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உடைய திருநாமத்தை உயர்த்தும். நன்றி. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த அருமையான சிறந்த இந்த நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிற பழக்கம் வெளியேறப்பட்ட பழக்கமாக இருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நேரம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நேரம், அவருக்கு அருகில் நெருங்கி வருகிற நேரம், அவருடைய சத்தம் கேட்கிற நேரம், அவர் நம்மை வழிநடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் பாடி ஆராதித்து இவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறதப்பா. நீ நல்லவர். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும், எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஆராதனை, ஆராதனை. சேர்ந்து எல்லோரும் சொல்லுவோமா? ஆராதனை. என்னை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன் என்று சொன்னீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, காலை வேளையிலும் உடைய கிருபையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தும். செய்தி நேரங்கள், ஜெப நேரங்களை பொறுப்படுத்தி நடத்தும். தடைகள் எல்லாம் விலகட்டும். தேவ இரக்கம் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் தானே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என அன்பானவர்களே, இந்த அருமையான காலை பொழுதிற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். அந்த புதிய கிருபையினால் நம்மை கர்த்தர் நிரப்பி இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக இருப்பதற்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தேவனை பார்த்த பொழுது பலுகி பெருகுங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுத்தார். பலுகி பெருகுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய
22வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் பின்பு ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அநேக வீடுகளில் கூட ரகபோத் இல்லம் என்று வைத்துக் கொள்வார்கள். தொழிலுக்கு, வீட்டிற்கு அநேக இடங்களில் இந்த ஆசீர்வாதமான பெயரை வைத்து சந்தோஷப்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு பலுகி பெருகும்படி, நாம் வளர்ந்து பெருகும்படி, முன்னேறி கடந்து போகும்படி சர்வ வல்லமை உள்ள தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்மை ஆண்டவர் பலுகி பெருகும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நாம் எதிலெல்லாம் பலுகி பெருக வேண்டும் என்பதில் தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். சாதாரணமாகவே அநேகர் நான் பணத்தில் பலுகி பெருக வேண்டும், தொழிலில் நான் இன்னும் பலுகி பெருக வேண்டும், ஆசீர்வாதத்தில் இன்னும் அதிகமாய் பலுகி பெருக வேண்டும், உலக காரியங்களில், உலக ஆசீர்வாதங்களில் நான் பலுகி பெருக வேண்டும் என்ற விருப்பங்கள் அநேகருக்கு உண்டு. அவைகளை காட்டிலும் இன்னும் சிறந்த பலுகி பெருக வேண்டிய சில காரியங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கின்றன. அந்த காரியத்தில் பலுகி பெருகினால் அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாம் இதில் பெருக வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆமென். இங்கு 2 காரியத்தை நாம் பெருக வேண்டும். 2 காரியத்தில் நாம் ஆமென் பலுகி பெருக வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். ஆமென். சமாதானத்தில் நாம் பெருக வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேசத்தில் கிடைக்காத ஒன்று இருக்கும் என்றால் அது சமாதானம் தான். சமாதானம் இல்லாததினால்தான் மனிதர்கள் தற்கொலைக்கு நேராய் ஓடுகிறார்கள், வாழ்க்கையின் விரக்திக்கு நேராய் கடந்து போகிறார்கள், தவறான முடிவெடுக்கிறார்கள். குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் வருவதற்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லாத சூழ்நிலையை அவர்கள் சந்திப்பதுதான். சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிற போது பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே என்ன சுகமும் இருப்பதாக. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. வீட்டுக்கு போதுமான எல்லாமே இருக்கிறது, வாழ்க்கை வசதிக்கான தேவைகள் எல்லாமே இருக்கிறது, ஆடம்பரமான பொருட்கள் இருக்கிறது. ஆனால் எது இல்லை? நம்மை சந்தோஷப்படுத்துகிற அந்த சமாதானம் தான் அந்த வீட்டுக்குள் இல்லை. பிரிவினைகள் எல்லாம் இருக்கிறது. அப்போது சமாதானத்தில் நம்முடைய குடும்பம் பெருக வேண்டும். சமாதானத்தை காத்து கொள்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 12-13 பாருங்கள். 12-13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போகிற போது சமாதானத்தை சொல்லுங்கள். அப்ப சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் நம்ம மாறிவிட வேண்டும். அநேக குடும்பங்களிலே ஊழியக்காரர்கள் வந்து ஜெபித்தாலும், உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும், பரிந்து பேசி ஜெபித்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு அவர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதே இல்லை, தன்னை சரிப்படுத்திக் கொள்வதே இல்லை. இன்றைக்கு அநேகர் நன்றாக ஜெபிக்கிறார்கள், நன்றாக ஆராதிக்கிறார்கள், நல்ல காணிக்கை கொடுக்கிறார்கள், அந்நிய பாசி நிரம்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு தேவையான அடிப்படையான பண்புகளும் குணங்களும் அவரிடத்தில் காணப்படவில்லை. ஜெபம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை அழகாக இல்லை, வாழ்க்கை தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு தேவை சமாதானம்.
சமாதானம், அந்த சமாதானம் நமக்குள்ள என்றைக்குமே இருக்கணும். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் இந்த சமாதானத்துக்கு சொந்தக்காரலாம் நம்ம மாறணும். சில குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போனால் சண்டையின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்துக்குள் போனால் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற தேவனுடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருப்பதற்கு வேண்டிய சமாதானம் அங்கே இருப்பதில்லை. நான் இதை விரும்பினபடி நான் இங்கு வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னபடி தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற, தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற, தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற, தேவனுடைய வார்த்தை வசங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு அழகிய மகிமையான குடும்பமாய் காணப்பட வேண்டுமானால் நாம் சமாதானத்தில் நாம் பலுகி பெருகி வளர்ந்து முன்னேறுவதாய் இருக்க வேண்டும். சமாதானத்தை காத்து கொள்வதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. சமாதானத்தை இழந்து விட சூழ்நிலையை நாம் வார்த்தையின் மூலமோ நடத்தையின் மூலமோ உண்டாக்கி விடக்கூடாது. சமாதானத்தை காத்துக்கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, அன்பில் நாம் பலுகி பெருக வேண்டும். அன்பில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். மற்றபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அடுத்தது என்ன பண்ணணும்? அன்பில் நம்ம பெருகணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவனை நேசிக்கிற அந்த நேசத்தில், அந்த அன்பில் நம்ம பலுகி பெருகணும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு நேசிக்கிற அன்பிலும் நாம் வளர்ந்து பெருக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அநேக குடும்பங்களிலே எல்லா இடத்துல பணம் இருக்கிறது. சில குடும்பங்களுக்குள் போனால் அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? என் வீட்டுக்கு போதுமான எல்லா பொருளையும் என் கணவர் வாங்கி வைத்து விடுகிறார். சிலவங்க சொல்லுவாங்க, மனைவி நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, நல்ல மனைவி, ஆனால் அவளை என்னை நேசிப்பதில்லை என்பார்கள். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கணவர் என்னை நேசிப்பதே இல்லை என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு குறைகிறதை அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து பெருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவிதான் கொடுத்தார். அப்போ அன்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்மளில் ஊற்றப்பட்ட அன்பு தேவ அன்பு. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் விரோதமாய் பேசுகிறவர்களையும் அவன் விரோதிக்காமல் நேசிக்கும் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பில் நாம் பலுகி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பில் தேவனை நேசிக்கிற அன்பிலும் பெருக வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பிலும் நாம் பலுகி பெருகுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிற போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். ஆமென். அப்ப அன்புல பெருக வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தான் பிரச்சனை. அன்பில்ல. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பில் நாம் பலுகி பெருக வேண்டும். ஆமென். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால்
அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்ல அழகான ஒரு வார்த்தை. அப்போ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை பிரதிபலித்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பலியை பெருகும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. அன்பில் பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தில் பெருக்கம் உண்டாகட்டும், விசுவாசத்தில் பெருக்கம் உண்டாகட்டும், மன்னிப்பதில் பெருக கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினால் மட்டுமல்ல, வார்த்தையினால் மட்டுமல்ல, நாவினாலும் அல்ல, வாயினால் மட்டும் அன்பு கூறுவதல்ல, அது கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிற அன்பு அல்ல, நாவினால் சொல்லப்படுகிற அன்பு அல்ல, மாறாக அந்த அன்பு கிரியையினாலும் உண்மையிலும் வெளிப்படப்படணும். அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அந்த கிரியையில நாம் நடப்பிக்க வேண்டும் என்னத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பத்தில் அப்படிப்பட்ட கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவதற்கு ஏற்ற நல்ல நடக்கைகளை, நல்ல கிரிகளை நடப்பிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. கடைசி அவர் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ஆமென். எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ணுங்க. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். ஆமென். சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு கூறுவதில் நாம் பலுகி பெருக வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் பெருக வேண்டும். ஜெபிக்கிற நேரத்தில் நாம் பெருக வேண்டும். ஆராதனை நேரத்தில் நாம் பெருக வேண்டும். அதில் கீழ்ப்படிவதில் நாம் பெருக வேண்டும். இப்படி நாம் தியானித்து கொண்டே போகலாம். வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் இதே தலைப்புகளில் நாம் சில வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவது, நாம் சமாதானத்தில் பெருக வேண்டும். இரண்டாவது, நாம் அன்பில் நாம் பெருக வேண்டும். அடுத்து, நாம் தேவனோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் நாம் பெருக வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ காத்திருக்கிற நேரம், தேவ சத்தம் கேட்க காத்திருத்தல், தேவ சித்தத்தை அறிய காத்திருத்தல், தேவனால் வழிநடத்தப்பட காத்திருத்தல், தேவன் தரும் வசனத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு காத்திருத்தல். அப்படி காத்திருக்கிற போது நம்முடைய ஆவியிலே பலனடைகிறோம், நம்முடைய ஆத்துமா பலனடைகிறது, நம்முடைய சரீரம் பலனடைகிறது. கர்த்தருக்காய் அநேக காரியங்களை செய்வதற்கு வேண்டிய பலனையும் விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் பலியை பெருக
கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதற்கு முன்பு பலுகி பெருகுவதற்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அன்றைக்கு ஈசாக்கு வேலைக்காரர்கள் துறவை வெட்டின பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆமென். அவர்களுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் பொறாமை கொண்டார்கள். அதே போல சத்துருவும் நாம் பலுகி பெருகக்கூடாதபடி கர்த்தர் விரும்புகிற குணங்களில், கர்த்தர் விரும்புகிற பண்புகளில், கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்களில் வளர்ந்து பெருக முடியாதபடி சத்துரு வாக்குவாதம் செய்யலாம், சத்துரு போராடலாம், தடையை ஏற்படுத்தலாம். அதை தகர்த்து ஆமென் ஒரு பெருக்கத்தை தேவன் தந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஆமென். குணத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தேவனுடைய உன்னதமான உச்சிதங்களை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் பண்பை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அதில் காணப்படுகிற எல்லா தடைகளும் விலகவும் புது வழிகள் உண்டாகவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளதால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் பாடு, நம் இயேசுவை உள்ளாலே என்றும் பாடு. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலுகி பெருகும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அன்பிலே நாங்கள் பெருகட்டும், சமாதானத்தில் பெருகட்டும், சந்தோஷத்தில் பெருகட்டும், மகிழ்ச்சியில் பெருகட்டும், ஜெப நேரம் அதிகமாவதில் நாங்கள் பெருகட்டும், கொடுப்பதில் ஆண்டவரே ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், ஆத்தும வாரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், தேவ உறவில் வளர்ந்து பெருகுவதில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், தேவ சித்தம் செய்து நாங்கள் பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பண்புகளையும் குணங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உலக காரியத்தில் பெருக வேண்டும், பண வசதியில் பெருக வேண்டும், வசதி வாய்ப்புகளில் பெருக வேண்டும், பேர் புகழில் பெருக வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்து ஜெபிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற நல்ல குணங்களில் நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபைகளை தாரும். மற்றவர்களை குற்றப்படுத்தாமலும் குறை சொல்லாமலும் தாழ்த்தி பேசாமலும் உண்மை வெளிப்படுத்த, உடைய பண்புகளை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பத்திலிருந்து விரும்புகிற சமாதானமும் என் குடும்பத்திலிருந்து விரும்புகிற சந்தோஷமும் ஆறுதலும் நிறைவும் பூர்ணமாக இந்த குடும்பத்தில் காணப்பட கதை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும், தேவைகளை சந்தியும், அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஏதோ ஒரு தேவைக்காக உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை கணக்கு வைக்கிறவர், கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்கிறவர். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆறுதல் படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டு மகத்துவமான காரியத்தை செய்து உடைய திருநாமத்தை உயர்த்தும். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிற பிள்ளை ஆசீர்வதியும். மோசையை பார்த்து விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னேன். காலையில் ஆயத்தமாகி உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணும். அப்பா, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஜெப குறைவுகள் மன்னிக்கப்படட்டும், வேத தியானங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படட்டும், தேவனுக்கர்கள் கிட்டி வரட்டும், தேவனால் நடத்தப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. பலுகி பெருக உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து இணைந்து ஒருமனமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவாராக. God bless you. God bless you.